தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பரிந்துரைத்த பங்குகள் மற்றும் பங்குகளுடைய டிவிடெண்ட் போனஸ் கொடுக்கக்கூடிய பங்குகளுடைய செய்திகளை இந்த வீடியோல பார்ப்போம். அடானி பவருக்கு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் இதற்கு ஓவர் வெயிட் மதிப்பீடு அளித்திருக்கு. இலக்கு ₹275 நிறுவனம் உயர்த்தியிருக்குங்க. சிஜி பவருக்கு நேமகா நிறுவனம் பையிங் மதிப்பீடு அளித்திருக்கு. இலக்கு 1100 என்ற இலக்கு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங் நிறுவனம் பையிங் மதிப்பீடு அளித்துள்ளது. இலக்கு ₹879 இலக்காக நிர்ணயம் செய்துள்ளது. மிசோ பங்குக்கு ஆன்லைன் பண்ணக்கூடிய கம்பெனி சிட்டி குரூப் நிறுவனம் பையிங் மதிப்பீடு அளித்துள்ளது. இதனுடைய இலக்கு விலை டார்கெட் விலை 210 என்று நியமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஏயு ஸ்மால் பினான்ஸ் பேங்குக்கு கோடாக் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் பை மதிப்பீடு அளித்துள்ளது. இலக்கு தவறாக இருக்கு. பையிங் மதிப்பு கொடுத்துருக்காங்க. இது ரேட்டு தவறாக இருக்கு. அது ₹1000 மேல இருக்கும். ஓகே. அப்புறம் சண்டிகரை சேர்ந்த எய்ம்ஸ் மெடிக்கேர் சர்வீஸ் லிமிடெடுக்கு ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கரேஜிங் கம்பெனி பையிங் மதிப்பீடு அளித்திருக்கு. இலக்கு 340 சொல்லியிருக்காங்க. இது ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கு. நம்ம ஆல்ரெடி இதை ஏற்கனவே ₹210 ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக்ஸை சொல்லி கொண்டு வருகிறோம். நம்ம 3-4 மாசம் வீடியோவே போடல. 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ஆனது எல்லாருமே யாத்திரா நாராயண இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவை சொல்லியிருந்தோம் பார்த்தோம். அதே போல HDFC ஏஎம்சி ஏஎம்சி பங்குக்கு ஜெப்ரீஸ் நிறுவனம் பையிங் மதிப்பீடு அளித்திருக்கு. இலக்கு ₹3900 சொல்லி இருக்குங்க. ஆப்டர்ஸ் வேலி ஹவுசிங் பினான்ஸுக்கு கோடாக் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் பையிங் மதிப்பீடு அளித்துள்ளது. இலக்கு 400. சிமெண்ட்ஸ் எனர்ஜி இந்தியா லிமிடெடுக்கு ஜெப்ரீஸ் நிறுவனம் இலக்கு 4500 என்ற விலையை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ₹550 என்ற இலக்கு மோதிலால் ஓஸ்வால் பையிங் கொடுத்திருக்காங்க. பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸுக்கு சிட்டி குரூப் ₹515 என்ற இலக்கு கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே புரோக்கரேஜ் கொடுத்தா பையிங் ரேட்டிங் உள்ள கம்பெனி. இதே நேரத்தில் கார்பரேட் செய்தின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைட்டன் கிராஃப்ட் ரயில் இன்ஜினியரிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு வடக்கு ரயில்வேல இருந்து வடக்கு ரயில்வே மற்றும் மேற்கு ரயில்வேயிடமிருந்து தொடர்ந்து புதிய ஆர்டர்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன. டைட்டன் கிராஃப்ட் ரயில் இன்ஜினியரிங் லிமிடெடுக்கு நெட்வொர்க் டெக்னாலஜிக்கு அசோக் லேலாண்டுக்கும் நீண்ட கால நோக்கில் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய பங்குகளுங்க. ஆனா இப்போதைக்கு நெட்வொர்க் ஓவர் வேல்யூல தான் இருக்கு. இப்ப ஏஐ பூம்ல ஏதாவது மார்க்கெட் இந்த நம்ம இந்திய மார்க்கெட்டும் அது ரிலேட்டிவ் ஸ்டாக் இறங்குச்சுன்னா அந்த நெட்வொர்க் E2E தான் இறங்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இறங்குச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி போடுறது வச்சுக்கோங்க. அசோக் லேலாண்ட் கமாடிட்டி பிரைஸ் crude oil விலை கம்மியானதுனால அசோக் லேலாண்ட் நீண்ட கால அடிப்படையில கவனிக்க வேண்டிய பங்குகள். குறிப்பாக அசோக் லேலாண்ட் கச்சா எண்ணெய் விலை குறைவா லாபம் அடைய வாய்ப்பு உள்ளது. அப்புறம் ஆர்பிஜி லைஃப் சயின்ஸுக்கு ₹24 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ்டேட் ஜூலை 9. பிடிஎல் என்டர்பிரைசஸுக்கு ₹1 டிவிடெண்ட் அடிச்சிருக்காங்க. எக்ஸ்டேட் ஜூலை 10. அதே போல ஸ்டாக் ஃபில்ட் மேங்கலம் வேர்ல்டு பை அப்படின்னு ஒரு ஸ்டாக்குக்கு 1:10 விகிதத்துல ஸ்டாக் ஃபில்ட் அறிவிச்சிருக்காங்க. இது ரெக்கார்டு டேட் ஆனது ஜூலை 10. எக்ஸ்டேட் என்றால் என்னன்னா அந்த தேதிக்கு முன்பாக பங்குகளை வாங்கி வைத்திருக்க மாட்டால் மட்டுமே டிவிடெண்டோ ஃபில்ட்டோ போனஸோ ஏதோ கிடைக்கும்.
புரோக்கரேஜ் கண்ணோட்ட அவுட்லுக் எடுத்துட்டீங்கன்னா வேதாந்தாக்கு வந்து எஸ் செக்யூரிட்டிஸ் வந்து நேர்மறையான கண்ணோட்டத்தை வழங்கியிருக்கு. 290 என்ற இலக்கு விலையை நிர்ணயித்துள்ளது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசிக்கு வந்து ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் $152 இலக்கு விலையை நிர்ணயம் பண்ணி செஞ்சிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்குக்கு 5 பைசா கேபிட்டல் புரோக்கரேஜ் நிறுவனம் $84 என்ற இலக்கு விலையை நிர்ணயித்திருக்கு. என்ஹெச்பிசி இதுக்கு எல்கேபி செக்யூரிட்டிஸ் நிறுவனம் 75 இலக்கு விலையுடன் நெகட்டிவ் கண்ணோட்டத்தை அளித்து உள்ளது. ஆனால் என்ஹெச்பிசி நல்லா பாசிட்டிவா தான் இருக்கு, ஆர்டர்ல நல்லா இருக்கு. ஆனா எதனால இந்த எல்கேபி செக்யூரிட்டிஸ் நெகட்டிவ் கண்ணோட்டம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நீங்க கவனமா பார்த்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. ஓகே, புரோக்கரேஜ் கொடுத்த பையிங் ஏற்ற பவர் எடுத்துக்கிட்டா அடானி பவர், சிஜி பவர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ் மெடிக்கேர் சர்வீஸ் லிமிடெட், ஏஇ ஸ்மால் பைனான்ஸ், மிசோ, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஆப்டோஸ் வேலி ஹவுசிங் பைனான்ஸ், சிமெண்ட்ஸ் எனர்ஜி, இண்டோகோ கவுண்டரிஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னா வளைகுடா நாடுகள்ல இதுக்கு வந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால பிஇஎல் வந்து இன்னமும் மேல போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன. அதனால பிஇ ஸ்டாக்ஸை பார்த்துக்கோங்க. கார்பரேட் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைட்டோகிராஃப் ரயில் இன்ஜினியரிங் ஆனது புதிய ஆர்டர்கள் தொடர்ந்து தெற்கு மற்றும் மேற்கு மற்றும் வடக்கு ரயில்வேலேருந்து ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டாக்கை வாட்சிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நெட்வொர்க் டெக்னாலஜி அசுக்கலையிலாண்டு நீண்ட கால முறையில நீங்க எடுத்துக்கலாம். நெட்வொர்க் வந்து ஓவர் வெளியூடா இருக்கு. மார்க்கெட் இறங்குதுன்னா இந்த ஸ்டாக்ஸை பார்த்துக்கோங்க. அப்புறம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னா ஆர்பிஜி லைஃப் சயின்ஸ் வந்து $24 ஒரு பங்குக்கு, எக்ஸ்டர்ட் 99 ஜூலை 9. பிடிஎல் என்டர்பிரைசஸ்க்கு டிவிடெண்ட் ரூபா கொடுக்குறாங்க ஜூலை 10ஆம் தேதி. மங்களம் வேர்ல்டு வைடுக்கு ஸ்டாக் பில்ட் 1:10 வித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜூலை 10 வந்து ரெக்கார்டு டேட். இப்பெல்லாம் ஒரு சில புரோக்கரேஜ் வேதாந்தா நிறுவனத்துக்கு வந்து எஸ் செக்யூரிட்டிஸ் வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு ஐஓசிக்கு வந்து டாக்கா ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் $152 கொடுத்துருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்குக்கு 5 பைசா புரோக்கரேஜ் நிறுவனம் டாக்கா $84 கொடுத்துருக்காங்க. என்ஹெச்பிசிக்கு வந்து எல்கேபி செக்யூரிட்டிஸ் நிறுவனம் $75 மைனஸ்ல நெகட்டிவா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பங்கானது மிகவும் நல்ல வலுவாக தான் இருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டு கவனமா உங்க அட்வைஸை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல பங்குச்சந்தை முதலீடுகள் அபாயத்துக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு உங்கள் நிதி ஆலோசனையிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. நீங்களே சொந்தமாக செல்ஃப் ஸ்டடி செய்வது மிகவும் அவசியம். அதை பத்தி கத்துக்கோங்க. இது தகவலுக்காக மட்டுமே வழங்கப்பட்டு உள்ளன. அதே நேரத்துல புரோக்கரேஜ் நிறுவனங்கள் கொடுத்த கம்பெனி எல்லாமே வாங்கணும் பார்க்காதீங்க. அவங்க உள்ள சித்து விளையாட்டும் விளையாடுவார்கள். அதனால கவனமா பார்த்துக்கிட்டு டெக்னிக்கலாவும் ஃபண்டமெண்டலாவும் நல்ல வலுவான பங்குகளை பாருங்க. அதே போல லிவரேஜ் வாங்கி பண்ணாதீங்க. உங்க போர்ட்போலியோவை பிளெச் பண்ணி எந்த ஸ்ட்ராட்டஜியும் போட்டு ட்ரேடு பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே போல எம்டிஎஃப்பும் இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு எம்டிஎஃப்புமே எதுவுமே வாங்காதீங்க. உங்கள்கிட்ட கையில காசு இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கையை கட்டி வேடிக்கை பாருங்க. பிளெட்ஜு பண்ணி ட்ரேடு பண்ணி சம்பாதிக்கணும் இந்த மார்க்கெட்டில் நினைக்காதீங்க. உங்களுக்கு பிளெட்ஜு பண்ணி உங்க போர்ட்போலியோ பிளெட்ஜு பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை வரட்டும், அந்த நேரத்துல பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அசட்டு வந்து 50 lakhs மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்க போர்ட்போலியோ பிளெட்ஜ் பண்ணி எனக்கு தேவை பண்ணுங்க. அதான் சும்மா எதுவுமே இல்லாம நீங்க வந்து உங்களோட அடிப்படை இதே இல்லாம நீங்க பிளெட்ஜ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்க போர்ட்போலியோ உள்ள ஸ்டாக்கும் போயிடும், போர்ட்போலியோ உள்ள காசும் போயிடும், வெட்டியா போயிடுவீங்க. அதனால பிளெட்ஜ் பண்ணி பண்ணாதீங்க. அதுக்குன்னு கத்துக்கிட்டு முறைப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு பிளெட்ஜ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா புரோக்கரேஜ் நிறுவனங்கள் எல்லாமே இப்ப எம்டிஎஃப்ல பங்குகளை வாங்க பரிந்துரை பண்றாங்க. அதே போல பிளெட்ஜ் பண்ணி பண்ண சொல்லி யூடியூப்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப கவனமா பார்த்து பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல இந்த அமெரிக்கா ஈரான் இந்த செய்தியை உன்னிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. வாழ்க வளத்துடன்.